नारायण अखिल गुरो भगवन् नमस्ते सर्वत्र गोविन्द नाम संकीर्तनम् गोविन्द गोविन्द निशमय्यतवाथयानवार्तां वृषमार्ताः पशुपालबालिकास्ताः किमिदं कथं वितीमाः समवेताः परिदेवितान्यकुर्वन्. லாஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்த்தோம் அக்ரூரர் ஆகமனம். அக்ரூரர் நந்தகோபுரோட இடத்துக்கு வந்து கிருஷ்ணனை வந்து இன்வைட் பண்ண வந்திருக்கா. கம்சனோட ஆர்டர் இல்லையா, நீ போய் கிருஷ்ணனை கூட்டிட்டு வா, அவனை சும்மா கூப்பிட்டா வரமாட்டான், அதனால ஒரு யாகம் பண்றோம் இங்கே, அதுக்கு வேண்டி அவனை இன்வைட் பண்ணேன்னு சொல்லி அனுப்புறா. ஸோ அவர் கிருஷ்ணனையே நினைச்சுன்னா பார்த்துட்டே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறா, அதனால ரொம்ப ஒரு ஹாப்பி மூடில் வரா. கிருஷ்ணன் என்கிட்ட பேசுனா, என்னை பார்ப்பனா, என்னை தொடுவனா, என்னை கட்டி பிடிச்சுப்பனா, இப்படி பல விதமான சிந்தையோட அந்த மார்க்கமெல்லாம் அப்படியே நினச்சி வரதுனால அவர் கரெக்டாக விரஜபூமிக்கு வந்து சேர்ந்து விடுறா. விரஜபூமியை பார்த்தப்போ அவருக்கு அப்படி சந்தோஷம் அடையறாளாம். ஏன்னா இங்கே கிருஷ்ணன் கோபிகள் கூட விளையாடின இடம், அங்கே வளர்ந்த இடம் இல்லையா, அதனால அந்த மண்ணெல்லாம் மேலே பூசிக்கிறா. அத்தனை சந்தோஷம். அப்படி கடைசியில் அந்த கிருஷ்ணன் எங்கே இருக்கா அந்த வீடு வரை வந்து சேர்ந்து விடுறா. கிருஷ்ணன் அங்கே சாயங்கால நேரத்தில் குளிச்சு அழகாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறாளாம். பார்க்கறதுக்கே நன்னா இருக்கா. நம்மளுக்கு ரெண்டு கண்ணு போராது, அந்த மாதிரி ஒரு மனசுக்கு ஆஹ்லாதத்தை கொடுக்குற மாதிரி பீதாம்பரதாரியா கிருஷ்ணனும் நீல ஆடையோட பலராமன் நிற்கிறா. ரொம்ப அழகான பூஷணங்களை தரிச்சுட்டு இருக்காளாம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஜாஸ்தி இல்லாதே ரொம்ப குறைவான பூஷணங்களை போட்டுட்டு நல்லா புஞ்சிரி சிரிச்சுன்னு நிற்கிறா. ஸோ தூரத்துலேருந்தே பார்த்து அக்ரூரர் என்ன பண்ணுறா, ரதத்துலேருந்து இறங்கி அவன் ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணுறா. ஸோ அக்ரூரனை கண்ணன் தன்னோட கையால் தூக்கி விடுறாளாம். இவர் யார், அக்ரூரர் சாதா ஆளு கிடையாது, பக்த குலத்துக்கே சிகரமாக இருக்கப்பட்ட ஒரு பக்தர், கிருஷ்ண பக்தர். ஸோ அந்த மாதிரி உள்ளரே ஆலிங்கனம் பண்ணிக்கிறா கிருஷ்ணன். ரொம்ப சந்தோஷத்தோட அவர்கிட்ட குஷலமெல்லாம் விசாரித்து அவரை கையை பிடிச்சிட்டு பலராமனும் கிருஷ்ணனும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. இவரும் எதுகுலத்தில் பிறந்ததுனால நந்தகோபருக்கு வந்து இவர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஃபெக்ஷன், அதனால ரொம்ப நன்னா அவரே அந்த அவருடைய வீட்டில் வந்து ரொம்ப நன்னா அவருக்கு அதிதி சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணுறா அவ. ஸோ அந்த மாதிரி ராத்திரியெல்லாம் உட்காந்து கதையெல்லாம் பேசி நிறைய அவள் எல்லாம் பேசி முடிக்கிறா. அன்னைக்கு கிருஷ்ணன் வழியிலே வரதில்லை, அதனால அந்த கோபிகளுக்கெல்லாம் கிருஷ்ணன் இன்னைக்கு காணுமே சொல்லி ரொம்ப அவெல்லாம் அவனோட வெயிட் பண்ணுறா. என்னைக்குமே கிருஷ்ணன் கூட விளையாடிட்டு தான் ராத்திரி அவெல்லாம் தூங்க போவான். அன்னைக்கு கிருஷ்ணனை காணும், அதனால அவன் ஒரு கோபிஸ்ரீகளும் பேசிக்கிறலாம். இன்னைக்கு சந்திரா வீட்டுக்கு போயிருக்கலாம், அவன் சந்திரபானு வீட்டில் இருக்கலாம், ராதா வீட்டுக்கு போயிருக்கானோ, எங்கே தெரியலை, மித்ரவிந்தா வீட்டில் இருக்கானோ சொல்லி ஒருத்தரும் புலம்புறாளாம். கண்ணன் வரலன்னு சொல்லி கோபத்தால் திட்டுறான். ரொம்ப துஷ்டத்தனம் வந்திருக்கு அவனுக்கு, நம்மளெல்லாம் இப்படி ஒரு விலாபத்தில் விட்டுவிட்டு எங்கே தான் போயிருக்கானோ அவன், நம்மளுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டானே கண்ணன் சொல்லி அவன் வந்து ரொம்ப புலம்புறாளாம். கண்ணனை ஒரு நேரம் விட்டு அவளால் இருக்க முடியறதில்லைன்னு காட்டுறா இதில். ஸோ அந்த மாதிரி கோபஸ்ரீகள் எல்லாம் ரொம்ப விலாபத்தோடு இருக்கா. அதுக்கப்புறம் என்னாருது, இந்த மதுராபுர யாத்திரை இங்கேருந்து அவர் இப்போ மதுராவுக்கு போக போகிறா. பிருந்தாவனத்துலேருந்து மதுராவுக்கு அக்ரூரர் கூட கண்ணனும் பலராமனும் போக போகிறா. நிஷமய்ய தவாதயான வார்த்தா பிருஷமார்த்தாக பசுபால பாலிகாஸ்தாக. அதுக்கப்புறம் கம்சனோட இன்விடேஷன் கொண்டு வந்த அக்ரூரர் கண்ணன்கிட்ட வந்து எல்லாம் சொல்கிறா. இந்த மாதிரி மதுராவுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன், இது வந்து கம்சன் உனக்கு இன்வைட் பண்ணதுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருக்கான், அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் வரணும்னு சொல்லி. ஸோ அதை கேட்டதும் இவன் போகிறதுக்குள்ளே தயாரியெல்லாம் பண்ணிக்கிறா. அது தெரிஞ்சு விடுறது இந்த கோபிகா ஸ்திரீகளுக்கு. பாலிகாஸ்தாக பசுபால பாலிகாஸ்தாகான், பசுக்களெல்லாம் மேய்க்கப்பட்ட அந்த கோபர்களும் பாலிகர்கள்லாம் ஸ்திரீகள். இவாளுக்கெல்லாம் இந்த விரஜவாசிகளுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாகுது. ஐயோ கண்ணன் நம்மளை விட்டுட்டு போறானே, கிமிதம் கதம் நித்தீமாக, என்ன இப்படின்னு கேட்டுக்கிறா. இது என்னவாக்கும், இவன் என்ன பண்ணுறான் கண்ணன், நம்மளெல்லாம் விட்டுவிட்டு போகிறதுக்கு எப்படி மனசாருது இவனுக்கு, நம்மளெல்லாம் விடலாமா, அவன் நம்ம எப்போவுமே கண்ணா கூப்பிட்டுன்னு இருக்கோமே, அவனால் எப்படி இருக்க முடியும் நம்மளை விட்டுவிட்டு, எப்படி போகிறான், எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் கேட்டுக்கிறா. சமவேதாக பரிதேவி தானே குருவன், எல்லா பகவான்கிட்ட வேண்டிக்கிறாளாம், கண்ணன் நம்மளை விட்டுவிட்டு போகாதுக்கு எப்போவுமே எங்கள் கூட இருக்கணுமே சொல்லி பகவான் தேவதைகள்கிட்டலாம் வேண்டிக்கிறா. அது மாதிரி சொல்லி அவன் என்ன பண்ணுறாளாம், கண்ணன்ட்ட சொல்கிறா, கண்ணா எங்களை விட்டு போகாதே சொல்லி ஒருத்தரும் அழறாளாம். சமவேதாக பரிதேவி தானே குருவன். ரொம்ப விலாபம்னா அவளோட சங்கடம், கண்ணன் போறானே சொல்லி அந்த சங்கடம் அவளால் தாங்க முடியல, அப்படி அழறாளாம் ஒரு கோபிகளும். போகாதே சொல்லி கண்ணனை தடுக்க பார்க்குறான். ஆனால் கண்ணனுக்கு போகாததுக்கு வழி இல்லை, அதனால கண்ணன் எப்படி போறான்னு சொல்லி இதில் சொல்கிறான் அடுத்த ஸ்லோகத்தில். கருணாநிதிரேஷ நந்த சூனுஹு கதமஸ்மான் விஸ்ருஜேதனன்யநாதாஹ
பதன கிமு தெய்வமேவமாசீத் இதி தாஸ்த்வத்கத மானசா விலேபுஹு கருணாநிதிரேஷ நந்தசூனுஹு கதமஸ்மான் விசிருஜேத் அனன்யநாதாஹா. ஸோ இவன் நந்தனோட பிள்ளையானவன். இந்த கிருஷ்ணன் எப்படித்தப்பட்டவன்? கருணாநிதிரேஷ நந்தசூனுஹு. நந்தனோட பிள்ளையான கண்ணன் வந்து ரொம்ப கருணை உள்ளவன், கருணை கடல் சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவன் கண்ணன். சொன்னானே கருணை அவனுக்கு. ஸோ இப்படி இருக்கிறவன் கதமஸ்மான் விசிஜேத் அனன்யநாதாஹா. நம்ம வந்து இவனை விட்டா வேற யாரும் எங்களுக்கு கதி இல்லை, நீ ஒருத்தன் தான் சரணம்னு உன்னை சரணடைஞ்சிருக்கோம் நாங்கள், வேற ஒருத்தருமே எங்களுக்கு கிடையாது, எல்லாமே கண்ணன் தான் எங்களுக்கு. அந்த மாதிரி உன்னை நம்பிட்டு நாங்கள் முழுவனாக உன்னை நம்பின்னு இருக்கோம். அந்த மாதிரி எங்களை பதன கிமு தெய்வமாசீத்து, நீ எப்படி எங்களை விட்டுவிட்டு போகிறதுக்குள்ள மனசுள்ளவன் ஆகிறாய் கண்ணா அப்படின்னு கேட்குறாளாம் கோபிகள்லாம். ஸோ எங்களுக்கு வந்து உன்னை விட்டால் வேற கதி இல்லை, அதனால உன்னையே நம்பிட்டு நாங்கள் இருக்கோம். ஆனால் நீ என்ன பண்ணுறாய், நீ யாரை வேணா நம்பிக்கோன்னு எங்களை விட்டுவிட்டு நீ கிளம்பிவிட்டியே கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கோபிக ஸ்திரீகளும் புலம்புறாளாம். இது தாஸ்த்வத்கத மானசா விலேபுஹு. விலேபம்னா என்னது? ரொம்ப புலம்புறது, மனசு கஷ்டமாயி மனசு பாரத்தால் புலம்புறாளாம் கோபி ஸ்திரீகள். அவளால் இன்னைக்கு கண்ணனை பிரிஞ்சு இருக்க முடியாது, அதை நினச்சே அவளால் தாங்க முடியல, மனசு பாரமாயிடுறதாம். அந்த பாரத்தினால கண்ணனை நினச்சி புலம்பின்னு இருக்கா. சரம பிரஹரே பிரதிஷ்டமானஹ சஹ பித்ரா நிஜமித்ர மண்டலைச்ச பரிதாபபரம் நிதம்பினீனாம் ஷமயிஷ்யன் வ்யமுச்ச சகாயமேகம். சரம பிரஹரே பிரதிஷ்டமானஹ சஹ பித்ரா நிஜமித்ர மண்டலைச்ச. சரமம்னா இந்த ராத்திரியில் 4 ஜாமம் உண்டு. சிவராத்திரியில் 4 ஜாம பூஜை எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதான் 4 ஜாமம். மீது ஒரு ஜாமம் 3 hours அந்த மாதிரி ஒரு கணக்கில் உண்டு. ஒரு ஜாமம் 3 மணிக்கு. ஸோ அந்த கார்த்தால 3 மணி பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சமயம் கடைசி ஜாமம் ஒரு 4 to 6 o'clock, 4:30 to 6 அந்த மாதிரி ஒரு ஜாமம். ஸோ அந்த கடைசி ஜாமம். அந்த ஜாமத்தில் சரம பிரஹரே பிரதிஷ்டமானஹ சஹபித்ரா நிஜமித்ர மண்டலைஷா. அந்த கடைசி ஜாமமான அந்த 4 to 6 o'clock இருக்குமே, அந்த சமயத்தில் கடைசி ஜாமத்தில் அதுக்கு தான் சரமம் சொல்கிறான். கிளம்புறாளாம் கண்ணன். என்ன கார்த்தால நேரத்தை நம்ம ஏந்திருந்து போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி கார்த்தால நேரத்தை ஏந்திருந்து இவரும் கிளம்புறா. ஸோ கிளம்புறத சஹபித்ரா நிஜமித்ர மண்டலேஷா, அவரோட தந்தையான நந்தர் அவரும் என்ன பண்ணுறா, கண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு, அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. அவன் கூட கிளம்புறத அப்பா எல்லாருமே சேர்ந்து வெளியில் வரா கண்ணனுக்கு பாய் சொல்கிறதுக்கு வேண்டி. அங்கே பின்னாலேருந்து யார் வரா, பரிதாபபரம் நிதம்பினீனாம். பரிதாபபரம்னா தாபபாரம்னா துக்கத்தோட பாரத்தை. ஓகே, ரொம்ப துக்கத்தோட யார் இருக்கா, கோபஸ்திரீகள். எல்லாருக்குமே துக்கம் இருக்குது. நான் இவளோட துக்கம் வந்து தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான துக்கம். ஏன்னா கண்ணனை பார்க்காதுக்கு இருக்க முடியாது பாருங்க. அதனால அந்த தாபபாரம் வந்து தாங்க முடியாத தாபபாரத்தில் இருக்கிற அந்த கோபஸ்ரீகளை கண்ணன் பார்க்குறான். அதனால ஷமஈஷ்யன் அவரே அந்த துக்கத்தை சமிக்கிறதுக்கு வேண்டி, அப்படின்னா என்னது, அவளை கொஞ்சம் சாந்தோனம் படுத்துறதுக்கு வேண்டி, இந்த துக்க பாரத்தை குறைக்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணுறாளாம், தன்னோட ஒரு சகானா தன்னோட ஒரு ஃப்ரெண்டை வந்து கண்ணன் என்ன பண்ணுறான் சொல்லி விடுறான். நீ வந்து அந்த கோபஸ்ரீகள் எல்லாம் போயிட்டு அவளை பார்த்து சொல்லு, அழாதேங்கோ சொல்லி சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்கிறான். கண்ணன் போயிட்டு நான் திருப்பி வருவேன்னு சொல்லி அவள்கிட்ட சமாதானப்படுத்து, நான் வரது வர அவள் அழக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த தூத்தனா சொல்லி விடுறாளாம். அவன் அந்த தூத்தன் வந்து இந்த கோபஸ்ரீகள்கிட்ட வந்து சொல்கிறான், நீங்கள்லாம் சமாதானமாக இருங்கோ, கண்ணன் சொல்லி விட்டுருக்கான்னு சொல்லி அந்த மெசேஜை அவன் பாஸ் பண்ணுறான். அச்சிராதுபயாமி சந்நிதிம் வோ பவிதா சாதுமயைவ சங்கமஸ்ரீஹி அமிர்தாம்புநிதௌ நிமஜ்ஜயிஷ்யே ध्रुतमित्याश्वसितावधूरकार्षीः अचिरादुपयामि सन्निधिं वो भविता साधुमयैव संगमश्रीः. கண்ணன் என்ன சொல்லி விடுறான் மெசேஜ், நான் வேகமாக வந்து விடுவேன், இப்போ இந்த கோபஸ்ரீகள்கிட்டலாம் சொல்லு, அழாதேங்கோ, கவலைப்படாதங்கோ, சங்கடப்படாதங்கோ, அந்த பாரத்தை இறக்கி வைங்கோ, ஏன்னா நான் கூடிய சீக்கிரம் நான் வந்துவிடுவேன், உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு உங்கள் கூட இருப்பேன், நீ வந்துவிட்டு, ஸோ உங்களை வேகமாக வந்து நான் சேருவேன்னு சொல்லிச்சா. பவிதா சாதுமயைவ சங்கமம், உங்கள் கூட சங்கமம் ஆயிடுவேன் நான் வந்துவிட்டு. அமிர்தாம்புனிதௌ நிமஜ்ஜ இஷ்யே, நான் வந்த பின்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு, அமிர்த சமுத்திரத்தில் முங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவேன். நான் அந்த மாதிரி உங்களை வந்து அமிர்த சமுத்திரத்திலே முக்கி எடுப்பேன், அந்த மாதிரி நான் உங்களை எல்லாம் பண்ணறேன், அதனால அழாதேங்கோ சொல்லிட்டு திருதமித்யா ஸ்வசிதா வதூர கார்ஷீஹி, அந்த வது பெண்கள் எல்லாம் சமாதான சாந்தனம் பண்ணுறதுக்கு அந்த தூதனை விட்டுறான். ஸோ தூதன் வந்து கிருஷ்ணன் சொன்னதெல்லாம் இந்த
கோபஸ்ரீகள்கிட்ட வந்து சொல்கிறான். அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் கண்ணன். உடனே வந்துடுவான், வேலை முடிச்சாச்சு நான் வந்துடுவான், வந்து உங்களை எல்லாம் அமிர்த சமுத்திரத்தில் முக்கிறா மாதிரி அந்த சந்தோஷத்தை திருப்பி கொடுப்பேன், அதனால நீங்கள்லாம் சமாதானமாக இருங்கோன்னு சொல்லிட்டு போகிறானா அந்த ஃப்ரெண்டாக வந்தா ஒரு தூதன். சவிஷாதபரம் சயாஞ்ச முச்சைஹ அதிதூரம் வனிதாபிரீக்ஷ்யமாணஹ மிருது தத்திஷி பாதயன்ன பாங்கான் சபலோ க்ரூரரதேன நிர்கதோ பூஹு. சவிஷாதபரம் சயாஞ்ச முச்சைஹி அதிதூரம் வனிதாபிரீக்ஷ்யமாணஹ. ரொம்ப சோகத்தோட மனசெல்லாம் துக்கபாரத்தோட கண்ணனை பார்த்துட்டே இருக்கா அந்த கோபஸ்ரீகள்லாம். கண்ணா நீ போகாதே போகாதே சொல்லி கண்ணன் கூட அவளும் கூட 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 நடக்கிறான். அதி தூரம் வனிதாபிரீக்ஷமானஹா, ரொம்ப தூரம். நான் ரதம் எங்கேயோ நிறுத்தியிருக்கா, அந்த ரதம் வரை இவன் எல்லாரும் கண்ணன் அழுதுண்டே போறாளாம். போகாதே போகாதே சொல்லி எல்லாரும் போறான். அப்போ கண்ணன் என்ன பண்றான், கண்ணனுக்கு ரொம்ப சங்கடம். ஏன்னா குழந்தையிலேருந்தே இவ கூட வளர்ந்துருக்கான் இல்லையா, அதனால கண்ணனுக்கு இவளை விட்டு போறதுக்கு மனசு இல்லை. ஆனா இந்த அவதாரத்தோட பர்பஸ் என்னது, கம்ச வதம் பண்ணணும் இல்லையா, தர்மத்தை ஸ்தாபிக்கணும். அதனால அவருக்கு போகாதிக்கு வழி இல்லை. அதனால வழியில் அப்படியே அவளை பார்த்துட்டே போறாளாம். மிருது தத் திஷி பார்த்த என்ன பாகான், ரொம்ப மிருதுவான பார்வையால பார்க்கறாளாம். क्रूरमाल ரொம்ப சங்கடமா இருக்கிறதுனால அந்த கண்ணன் அப்படி ரொம்ப கருணா கட்டாட்ச கண்ணோட அவளை அந்த ஸ்திரீகள் எல்லாம் பார்க்கறா. எப்படி பார்க்கறா? மிருது தத்திஷி பாத்தையன்ன பாகான். ரொம்ப தூரம் அவள் அந்த ஸ்திரீகள்லாம் மறையிறது வரை. இப்போ நம்மளை எங்கேயா ஒரு வீட்டுக்கு போனால் பை பை சொல்லிகிட்டே போவோம் இல்லையா, அந்த ரோடு டேர்ன் ஆகிறது வரை எல்லாம் கை காட்டிகிட்டே போவோம். அந்த மாதிரி அந்த மிருதுவான கண்ணால் பார்க்குறாள் அந்த ஸ்திரீகளை. தூரம் மறையிற வரை பார்த்துட்டே பலராமன் கூடயும் அக்ரூர சபலோ அக்ரூரத்தோ ரத்தேன நிர்கதோ பூஹு, கூட பலராமனும் இருக்கா அக்ரூரரும் இருக்கா. ஸோ அக்ரூரர் கொண்டு வந்த அந்த ரதத்து மேலே ஏறி உட்காந்துட்டு அவளை அந்த கடைசி பார்வை வரை பார்த்துட்டே போகிறாளாம் கண்ணன். இங்கே அனசா பஹுலேன வல்லவானாம் மனசா சானுகதோத வல்லபானாம் வனமாத்ரு மிருகம் விஷண்ண விருக்ஷம் சமதீதோ யமுனா தடீமயாசீஹி. அனசா பஹுலேன வல்லவானாம் மனசா சானுகதோத வல்லபானாம். ஸோ அக்ரூரர் கூட ரதத்தில் ஏறி பலராமனும் கிருஷ்ணனும் உட்காந்தாச்சு. அவளோட ரதம் பரப்படுறது. ஸோ பிரஜத்துலேருந்து இருக்கிற அந்த பிரஜபூமியில் இருக்கிற எல்லாரும் அந்த ரதத்து கூட பின்னால் போகிறாளாம். அந்த ஜென்ஸ் எல்லாம் வண்டி மாட்டு வண்டியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த வண்டியில் எல்லாரும் அனசானா கூட எல்லாரும் வரா வண்டியில். அதே போல் கோபியோட மனசு இங்கே எப்படி இருக்குது, பாரத்தோடு இருக்குது. கோபியோட மனசு கண்ணனை வந்து நம்ம விட்டுடுறோமே, போயிடுறானே கண்ணன் நம்மளை விட்டுவிட்டு சொல்லி அந்த பாரத்தோடு அவன் மனசு வச்சுன்னு இருக்கா. அதே மாதிரி இங்கே இது என்னது, வனமாத்திரு மிருகம் விஷண்ண விருட்சம். வனத்தில் அந்த நந்தவனத்துலேருந்து போகிறா இல்லையா, அங்கே உள்ள விருட்சங்கள் மரங்கள் மிருகங்கள் அதனோட மனசுலையும் ரொம்ப சோகம் இருக்கான். ஏன்னா கண்ணன் எப்போதும் மாடு மேய்க்கிறது அந்த வனத்தில் தானே வரான். அதனால மனசுலேருந்து கண்ணன் போயிடுறானேன்னு அந்த பிரியற இது துக்கத்தை அதுகளும் அடையிறதான். மரம் செடி கொடி அதே மாதிரி அங்கே இருக்கிற மானு கிளி எல்லாம் இருக்க மிருகங்கள்லாம் இருக்குது. அந்த மிருகங்களுக்கு எல்லாமே கண்ணன் போகிற அந்த துக்கம் தாங்க முடியல, அவளும் துக்கிக்கிறாள். ஸோ அதெல்லாம் தாண்டிட்டு யமுனா நதி தீரத்துக்கிட்டக்க கண்ணன் சமதீதோ யமுனா தட்டி மயாசீஹி. நீ வந்து யமுனா நதி தீரத்தை வந்து சேர்ந்தா இல்லையா கண்ணா சொல்லி பட்டதிரி கேட்குறா. இங்கே நியமாய நிமஜ்ஜவாரிணி த்வாம் அபிவீக்ஷ்யாதரதேபி காந்தினேயஹ விவசோ ஜனி கிம் விதம் விபோஸ்தே நனு சித்ரம் த்வவலோகனம் சமந்தாத். நியமாய நிமஜ்ஜவாரிணி த்வாம் அபிவீக்ஷ்யாதரதேபி காந்தினேயஹ. ஸோ இவரெல்லாம் அந்த பிரஜபூமியை விட்டு வந்தாச்சு, யமுனா நதி தீரத்துக்கிட்ட வந்தாச்சு. வரத்துக்குள்ளே சாயங்கால நேரமாவது சந்தி சமயம். ஸோ சந்தியாவந்தனம் காலம் அந்த சமயம் ஆனதுனால சந்தியாவந்தனம் பண்ணணும். யாருக்கு? அக்ரூரருக்கு. ஸோ நியமாய நிமஜ்ஜ வாரிணித்வம். நியமம்னா என்னது? சந்தியாவந்தனம். ஒரு நம்மளுக்கு டே டு டே ஒரு டியூட்டிஸ் இருக்குது இல்லையா, காலத்தில் குளித்து விளக்கேற்றி ஜபிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி இதெல்லாம் இருக்கே நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த நியமங்கள் பாலிக்கிறது. ஸோ நியமத்தை பண்ணுறதுக்கு வேண்டி வாரிணின் நதி. எந்த நதி? யமுனா நதியில் ஒரு ஸ்நானத்தை பண்ணுறா அவர். சாயங்கால நேரம் ஸ்நானத்தை பண்ணி அபிவீக்ஷாத ரதேபி காந்தினேயாக சந்தியானம் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த ஜலத்துக்குள்ளே குளிக்கிறா. குளித்து உள்ள முங்கறது என்னது, தண்ணிக்குள்ளே வந்து கண்ணனை பார்க்குறாளாம் அக்ரூரர். அவருக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னடா அது, அவள் 2 பேரும் ரதத்திலானே உட்காந்துட்டு இருக்கா, நம்ம தானே குளிக்க வந்தோம், ஏன்னா கண்ணனை உள்ளே பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லி வேகம் அந்த யமுனா நதியிலேருந்து ஏந்திருந்து பார்க்குறா. ரதத்தில் 2 பேரையும் காண்றது, அங்கேயும் கண்ணன் உட்காந்துட்டு இருக்கான்.
அவருக்கு ஆச்சரியமா இருந்தான். அபிவீக்ஷாத்த ரதோபி காந்தினேயா விவசோ, விவசோன்னு ஆச்சரியப்படுறான். விவசோ ஜனி கிம் நிதம் விபோஸ்தே, ஹே பிரபு விபோ, என்னது இது, நீ உள்ளேயும் தெரியறாய் வெளியிலையும் தெரியறாய் அப்படின்னு அவர் நினைக்கிறான். அப்போ இங்கே பட்டதிரி சொல்றா, நனுச்சித்திரம் தொவலோகனம் சமந்தாத்து, ஹே குருவாயிரப்பா, எங்க சுத்தி பார்த்தாலும் நீதான் இல்லையா, சர்வம் கிருஷ்ணமயம், எங்க கிருஷ்ணன் இல்லாத இடம், எங்க பார்த்தாலும் கிருஷ்ணனாவே தெரியறது. அந்த மாதிரி உள்ள நீ வெறும் ரதத்திலேயும் தண்ணிக்குள்ளேயுமா இருப்பா, எல்லாமே உன்னோட சர்வஸ்வம் உன்னோடு, எல்லா நேரம் எந்த சைடு சுத்தி பார்த்தாலும் நீதான் இருக்காய் அப்படின்னு சொல்லி பட்டதிரிக்கு எல்லா இடமும் கிருஷ்ணாவே தெரியறதான் அப்படின்னு பட்டதிரி சொல்றான். எங்க பார்த்தாலும் கிருஷ்ணமயமா இருக்கே, எல்லாமே நீதானே, சர்வஸ்வம் நீதான் அப்படின்னு சொல்லி பட்டதிரி சொல்றான். ஸோ இங்க இவர் குளிக்கிறத தண்ணிக்குள்ளேயும் கிருஷ்ணனை பார்க்கறா, தண்ணியிலேருந்து வெளியில பார்க்கறா, ரதத்திலையும் கிருஷ்ணன். அப்போ அவருக்கு ஆச்சரியமா இருது, என்னடா அது அங்கே உட்காந்துட்டு வந்த கிருஷ்ணன் உள்ள தெரியறான், உள்ள பார்த்து திருப்பி பார்த்தா அங்கே ரெண்டு கிருஷ்ணா தெரியறாளேன்னு நினைச்சிட்டு ஆச்சரியப்படுறானாம் அக்ரூரர். புனரேஷ நிமஜ்ய புண்ணியசாலி புருஷம் த்வாம் பரமம் புஜங்க போகே அரிகம்புகதாம் புஜை ஸ்புரந்தம் சுரசித்தௌக பரீதமாலுலோகே. இவர் என்ன பண்றா, நீ வள்ளத்துக்குள்ள குளிக்கிறா, உள்ள பார்த்தா கண்ணனை தெரியறது, ஏந்திர நின்று பார்க்கறா, ரதத்திலேயும் தெரியறது, ஆச்சரியமா இருக்கு. அதனால புனரேஷ நிமஜ்ய புண்ணியசாலி, இவர் யாராக்கும் சாதா ஆளு கிடையாது, அக்ரூரர் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறவர், புண்ணியசாலிங்கிறா பட்டதிரி, ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கா. அதனால ஜலத்துல முங்கினப்பழும் கண்ணனை பார்க்கறா, ஏந்து நின்னா அங்கேயும் கண்ணனை பார்க்கறா. அதனால அவர் என்ன பண்றானா, திருப்பியும் ஜலத்துல முங்குறா. முங்கினப்ப ரொம்ப புண்ணியம் பண்ணினதுனால புருஷம் துவாம் பரமம் புஜங்க போகே, பகவான் எப்படி பார்க்கறா, அனந்த சயனத்துல புஜங்கசாயியா இருக்கிற பகவானை பார்க்கறாங்க. அப்படி அனந்த சயனத்துல இந்த பாம்பு மெத்தையில படுத்துட்டு இருக்கா. அவரோட கையில என்ன இருக்கு, அரிகம்பு கதாம் புஜை ஸ்புரந்தம், கையில சங்கம் சக்கரம் கதை பத்மத்தோட படுத்துட்டு இருக்கா. அதுல அவளை சுத்தி யாரு நிக்கலாம், சுரசித்தௌக பரீதமாலு லோகே, சுரராலையும் சித்தர்களாலையும் அவெல்லாம் ரவுண்டா அப்படி பகவானை நின்றுட்டு ஸ்துதிக்கிறாளாம். அந்த மாதிரி ஒரு திருஷ்யத்தை பார்க்கறாளாம். என்னத்துல அதனால பார்க்கறா, அவர் புண்ணியசாலி ஆனதுனால. ஏன்னா எப்போதுமே கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருக்கப்பட்டவர், அவருக்கு கிருஷ்ணனை பார்க்க சான்ஸே கிடைச்சிடலை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிருஷ்ணனை மீட் பண்றா. அந்த ஆசையினால கிருஷ்ணனை கூட்டின்னு போறதுக்கு வரா. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணையே நினைச்சுட்டு இருக்கிற ரொம்ப புண்ணியம் பண்ணினவா. அதனால இவருக்கு பகவானை புஜங்கசாயியா சங்கு சக்கர கதா பத்மத்தோட சுரர்களும் எல்லா தேவதைகளும் ரிஷிகளும் சித்தர்கள் எல்லாரும் அப்படியே சரண் பண்ணி நிற்கிறா. அந்த மாதிரி ஒரு திருஷ்யத்தை பார்க்க அவருக்கு கிடைக்கிறது. சததா பரமாத்ம சௌக்கிய சிந்தோ வினிமக்னஃ பிரணுவன் பிரகார பேதைஹி அவிலோக்ய புனஸ்ச ஹர்ஷ சிந்தோஹோ அனுவ்ருத்ய புலகாவ்ருதோ யயௌ த்வாம். சததா பரமாத்ம சௌக்கிய சிந்தோ வினிமக்ன பிரணுவன் பிரகார பேதைஹி. சானா அக்ரூரர். அக்ரூரர் கண்ணனை வள்ளத்துக்குள்ள பார்க்கறா, வழியில பார்க்கறா, திருப்பி முங்கினா உள்ள அனந்தசாயியா பகவானை பார்க்கறா, சங்கு சக்கர கதா பத்மத்தோட இருக்கிற கண்ணனை பார்க்கறா. அதனால அவருக்கு மனசு அப்படி ஹர்ஷ சிந்தோஹோ, சிந்தோனா சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல ஆனந்த சமுத்திரத்துல முங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆனந்தத்தை அனுபவிக்கிறாளாம். அந்த மாதிரி அக்ரூர் என்ன பண்றா, நிர்குணஸ்வரூபமான பகவானை நமஸ்காரம் பண்றா. அதே மாதிரி சகுண பிரம்மனா இருக்கப்பட்ட அந்த கண்ணனையும் நமஸ்காரம் பண்றா. நிர்குணஸ்வரூபம்னா தண்ணியில பாக்குறா இல்லையா, அனந்தசாயியா இருக்கிற பகவானை நமஸ்காரம் பண்றா. சகுண ரூபமா இருக்கிறப்பட்ட கிருஷ்ணன் எங்கேயே ரதத்துல உட்காந்துருக்கா, அவ ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்றாளாம். எப்படி இருக்கா, பிரகார பேதைகி, விதவிதமான கண்ணனை பார்த்து அனுபவிக்கிறாள், அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த ஆனந்த சாகரத்தை அனுபவிச்சுட்டு இருந்த அக்ரூரருக்கு என்ன ஆறுது, அனுவிருத்தியா புலகா விருத்தோ யயோத்வாம், உடம்பெல்லாம் புலக்கித்தமாறுது, புலக்கித்த புல்லரிக்கிறதாம். அந்த மாதிரி அவரை அந்த அனுபவத்தை இங்கே அனுபவிச்சுட்டு இருக்கா. பகவானை எல்லாம் பலவிதமான கண்ணனை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷ சமுத்திரத்துல முங்கி போயிட்டா சொல்லி பட்டதிரி சொல்றா. இங்கே கிமு ஷீதலிமா மகாஞ்சலேயத் புலகோசாவிதி சோதிதேன தேன ஆதிஹர்ஷ நிருத்தரேண சார்த்தம் ரதவாசி பவனேஷ பாஹி மாம் த்வம். கிமு ஷீதலிமா மகாஞ்சலேயத் புலகோசாவிதி சோதிதேன தேனா. கண்ணன் இங்க அக்ரூரை பார்த்து களியாக்குறா. என்ன சொல்றா, கிமு ஷீதலிமா மகாஞ்சலேயத்து, என்ன அக்ரூரரே குளிச்சுட்டு வந்தே, தண்ணி ரொம்ப தணுப்பா இருக்கா, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா தண்ணின்னு கேட்கறாளாம். ஏன் கேட்கறா, அவரோட உடம்பெல்லாம் புலக்கித்தம் ஆயிடுறது இல்லையா, முடியெல்லாம் நிக்கிறது அவரோட உடம்புல.
அதனால அவர் கேட்கிறாளாம், ஏன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா தண்ணின்னு விளையாட்டா கேட்கிறாளாம். ஸோ அக்ரூரருக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. அதிஹர்ஷ நிருத்தரேன சார்த்தம், சந்தோஷம் தாங்க முடியாதக்கு அவருக்கு பதிலே சொல்ல தெரியல, என்ன பதில் பேசணுன்னே தெரியல. அத்தனை சந்தோஷமாம் அக்ரூரருக்கு. ஏன்னா பகவானை எல்லா விதமான பகவானை அவர் பார்த்து விடுறா. அதனால அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியலையா, அந்த சந்தோஷத்தால பேசாம இருந்து விடுறான். அந்த மாதிரி இருக்கிற ஹே ரதவாசி பவனேஷ பாஹிமாம் துவம், ரதவாசியான பவனேஷபுரத்தில் உள்ள குருவாயூரப்பா நீ என்னையும் பாரு, என்னோட வியாதியை எனக்கு மாற்றி கொடு சொல்லி கடைசியில பட்டதிரி தன்னோட வியாதிக்கு வேண்டி பிரார்த்திச்சுக்கிறாங்க. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.